நான் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கிற ஒண்டி சார் நகர் செயலாளர் தான். கள்ளக்குறிச்சி வடக்கு ஒண்டி சார் அண்ணா வந்து 2500 வாக்குக்கு மேலே அதிகம் பெற்று கொடுத்தாரு ராஜசேகர் அண்ணன். சங்கராபுரம் மேற்கு ஒண்டி சார் அண்ணா வந்து 1100 வாக்குக்கு மேலே அதிகமாக பெற்று கொடுத்தாரு. சங்கராபுரம் நகரத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவு நகர சேவை கடுமையாக உழைச்சி அதிகப்படியான வாக்கு வாங்கி கொடுத்தாரு. இதுக்கு எல்லாம் பரிசாக இன்றைக்கி காலையில் இவங்க 3 பேர் பதவியும் பறிக்கப்பட்டு இன்றைக்கி புது நிர்வாகிகளை நியமிச்சிருக்காங்க. மாவட்ட செயலர் குமரகுரு அவர்கள் பரிந்துரையின் பேரில் அங்கே எடப்பாடியார் அறிவிச்சிருக்காங்க. என்ன வருத்தமான சூழ்நிலைனா இன்றைக்கி கட்சி இருக்கிற நிலைமையில் தோத்த தொகுதி தான் விட்டுட்டு ஜெயிச்ச தொகுதியில் எனக்கோசரம் உழைச்சவங்க இந்த அதிமுக ரெட்டலைக்கோசரம் உழைச்சவங்களுக்கு பரிசு பார்த்தீங்கன்னா இந்த பதவி பறிக்கப்பட்டது தான். இன்னொரு பொறுமையான விஷயம், என்னை வேட்பாளராக அறிவிக்க உள்ள கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரோட அவங்க பொண்ணு இறந்து 50 நாள் கூட ஆகலை. அவ்வளோ பெரிய துக்கத்தையும் மறந்து இந்த தம்பிக்கோசரம் வந்து இந்த ரெட்டலையை ஜெயிக்கணும்னு வந்து களமாடினார். ஒரு சாதாரண எந்த மனுஷனும் செய்யாத செயலை அவர் செஞ்சார். பொண்ணு கிட்டத்தட்ட வந்து 50 நாள் கூட அந்த பொண்ணு இறந்து ஆகலை. அந்த அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். அதுக்கான இந்த கழகத்துக்கோசரம் உழைச்ச பரிசு இதுதானே. அண்ணா ஹார்ட் பேஷண்ட் அவர் கடுமையாக வெயிலில் அந்த 25 நாள் கடுமையான உழைப்பு ராஜேந்திரன் ஒண்டிசா சங்கராபுரம் ஒண்டிசா அவ்வளோ கடுமையாக உழைச்சார். அவருக்கு கிடைச்ச பரிசு இந்த பதவி பறிப்பு தான். இவ்வளோக்கும் காரணம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை குட்டிசாராக ஆக்கிறதுக்கு காரணம் கள்ளக்குறிச்சி மாவட்ட சார் குணவு மட்டும்தான். எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா அண்ணா எடப்பாடியார் இதுக்கு தான் துணை போகிறது தான் எங்களுக்கு நினச்சி வருத்தமாக இருக்குது. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 4 தொகுதியுமே அதிமுக ஜெயிக்க வேண்டிய தொகுதி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடுமையாக பாதிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான். இந்த 4 தொகுதியுமே ஜெயிக்க வேண்டியதை இவர் திமுக கூட ஒரு மறைமுக கூட்டணி இந்த மாவட்ட சார் வச்சுக்கிட்டு பண்ண குளறுபடியால் தான் 3 தொகுதி அவர் உட்பட 3 தொகுதி தோற்றுது. சங்கராபுரம் நாயுடு சார் 24 ஆண்டு காலமாக நாயுடு சார் இருக்கார். அவ்வளோ பெரிய உழைப்பை அவரை இன்றைக்கி உதாசீனப்படுத்தி ஜெயிச்ச தொகுதியில் இவங்க 3 பேரையும் அப்ரூவ் படுத்திருக்காரு. ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாமே இப்போ புதிதாக பொறுப்பேற்று தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்தாங்க. ஏன் ஆதரவு கொடுத்தேன்? திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க நீங்கள் முற்பட்ட போது அது பிடிக்காம அண்ணன் வேலுமணி அண்ணனும் சிவி அண்ணனும் சொன்னதாங்க. நம்ம வேணாம், மக்கள் ஆதரவு தாவேகாவுக்கு தான் இருக்குது, நம்ம தாவேகாவுக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணுன்னாங்க. ஒரு அதிமுக தொண்டனா அதிமுக பாரம்பரியத்திலேருந்து 50 வருஷம் அந்த குடும்பத்திலேருந்து வந்த பையனாங்க. அதனால் நான் அந்த முடிவு நியாயமாக நம்ம திமுக கூட சேர்றது தற்கொலை முயற்சின்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் விஜய் தலைமையிலான முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குமே தவிர வேறு எந்த நோக்கம் கிடையாது. இன்றைக்கி சிவி அண்ணனும் வேலுமணி அண்ணன் துரோகின்னு சொல்கிறாங்க. யார் துரோகி? அண்ணா எடப்பாடியார் 2017 முதலமைச்சர் ஆனதுக்கு முழு காரணம் அவர் கூட இருந்து உறுதுணையாக செயல்பட்டது அண்ணன் வேலுமணி அண்ணன் தான். அவரோட உழைப்பை மறுக்க முடியுமா? இந்த கழகத்துக்கு பொதுசாக ஆக்குனது கூட இருந்து அவர் தான் பண்ணார். இந்த கழகத்துக்கோசரம் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார், எவ்வளோ அவமானத்தை சந்திச்சிருப்பார், எவ்வளோ பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கோம். எல்லாரும் கட்சியில் பயனடைஞ்சவங்க தான். உழைப்பை யார் கொடுத்துருக்காரு? வேலுமணி அண்ணன் மாரி இருக்கவங்க தான் கொடுத்துருக்காங்க. வேலுமணி அண்ணன் உழைப்பை இன்னைக்கு உதாசீனப்படுத்திட்டு துரோகின்றீங்க. யார் துரோகி? திமுக கூட போய் ஆட்சி அமைக்கணும்னு நினச்சது துரோகமா, இல்லை அதிமுகவை காப்பாற்றணும்னு நினச்சது துரோகமா? எது துரோகம்? இன்னைக்கு கட்சி உழைச்சவங்களை எல்லாத்தையும் துரோகின்னு முத்திரை குத்தி இந்த கட்சியிலேருந்து அப்புறப்படுத்துறீங்களே. இதுக்கு முன்னாடி அப்புறப்படுத்துறவங்க எல்லாமே நீங்கள் பதவியில் இருக்காங்க. உங்கள் கூட இருந்து முதலமைச்சராக பாடுபட்ட ஒன்றிய செயலாளரை, ரெட்டலையை ஜெயிக்க வச்ச ஒன்றிய செயலாளரை நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் தனிப்பட்ட சுய லாபத்துக்கோசரம் சொல்கிறாரு. சட்டமன்ற அலுவலகத்துக்கு சிவி அண்ணன் வந்து திறந்தார். ஒரு குற்றச்சாட்டு மாவட்ட செயலர் சொன்னார். எப்படி தலைமையோட கருத்து வேறுபாடு இருக்குள்ள சிவிஸ் வந்து திறக்கலாம், அதுக்கு எப்படி இவங்கலாம் எல்லாம் கலந்துக்கலாம், அதனால தான் நான் எடுத்தேன்றாரு. இந்த கழகத்துக்கோசரம் அவர் உயிரை பணையை வச்சு சிவி அண்ணன் வேலை செஞ்சிருக்கு. 2006 சட்டமன்ற தேர்தலில் அம்மாவுக்கோசரம் கடுமையாக உழைச்சப்ப அவரை வந்து அருவா எடுத்து வெட்ட வந்தாங்க. அவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்கக்குள்ள சின்ன நூல் இடையில உயிர் தப்பினார். அவ்வளோ இந்த கழகத்துக்கு உயிரையும் கொடுக்க துணிஞ்சவர் தான் சிவி அண்ணன். அவங்க குடும்பம் பாரம்பரியமான குடும்பம். நீங்கள் ரோட்டில் போன அந்த கட்சியை எடப்பாடியாரை தோக்கணும்னு சொல்லி அந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் இப்போ போட்டிருக்காரு அண்ணன் எடப்பாடியார் விழுப்புரம் மாவட்ட பசுபதி. இந்த கழகம் தோக்கணும்னு 2026 வேலை பார்த்தார். அவரை கூட்டு வந்து மாவட்ட செயலாளராக போட்டு சிவி அண்ணனை திட்ட விட்டு இந்த கழகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு எடப்பாடியாரை முதலமைச்சராக ஆக்கிறதுக்கு பாடுபட்டவங்க எல்லா நிலைமையும் இன்றைக்கி என்ன அதெல்லாம் பாராத்தில் போடுது. நாங்கள் என்றைக்கும் அதிமுக தான். நாங்கள் என்றைக்கும் அதிமுகவில் தான் இருக்க போகிறோம். 50 வருஷமாக இருந்தோம். இந்த பதவியெல்லாம் இன்றைக்கி வந்தது. நாங்கள் உழைச்சதே எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்து வரைக்கும் இன்றைக்கி எம்ஜிஆர் மன்றத்துலேருந்து வந்தோம். தலைவர் திமுகவில் இருக்கக்குள்ளேருந்து வந்தோம். அண்ணா எம்ஜிஆர் மன்றத்துலேருந்து வந்தவங்க தான் இங்கே இருக்கிற ஒன்றிய நகர் செயலாளர் தான். நடுவில் வந்து இப்போ பதவி போட்டிருக்காங்க. வியாபாரம் பண்ணி பதவி போடுற மாதிரி தான் கிடையாது.
கட்சிக்கோசரம் உழைச்சவங்களை இன்னைக்கு உதாசீனப்படுத்தி இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த கழகத்திலேருந்து இன்னும் எத்தனை பேர்த்த வெளியே அனுப்பிட்டு போகிறீங்க. தவறான முடிவில் இன்னைக்கு கட்சி அதில் பாதத்தில் போயிட்டுருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கட்சி அருமையான கட்டமைப்பு, வலுவான கட்டமைப்பு. அதிமுக தொண்டர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சான். அவனுக்கு ஆறுதல் தந்து இந்த இக்கட்டான தோல்வி நேரத்தில் அவனுக்கு உறுதுணையாக இல்லாமல் அந்த இயக்கத்துக்கு தோளோட தோல் நின்று கடுமையான உழைப்பை கொடுத்த ஒண்டிசாமி நாயுடு நீக்கிறது எந்த வகையில் நியாயம்? இன்றைக்கி ஒன்று உங்கள் மூலியமாக ஒன்று தான் சொல்லிக்கிறேன். நான் எதிர்கட்சியில் தான் நாயுடு ஆனேன். என்னையும் இந்த பதவி விட்டு எடுத்துடலாம். எனக்கு இந்த பதவி நகர கழக செயலாளர் பதவி தேவையில்லை. இவங்க உழைப்பை கொடுத்து உயிரை கொடுத்து என்னை ஜெயிக்க வச்சவங்க. இவங்களுக்கே இந்த கட்சி பொதுச் செயலாளர் இப்படி நடவடிக்கை எடுக்கிறாருன்னா இவரை நம்பி நான் எப்படி செயல்பட முடியும்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.